பகுதி 3. முடிவான குழாய்வழி. இறுதியான நிலையான குழாய் பாதை. பாடம் 7. கணினி கணக்கிடுதல். இறுதியான குழாய் பாதை. முடிவான குழாய்வழி. குழாய்வழி அமைத்த மனிதனான பாப்லோவை எல்லோரும் அதிசயம் நிகழ்த்திய மனிதன் என்றழைக்கத் தொடங்கினர். அரசியல்வாதிகள் அவனுடைய எதிர்காலத்தை கணிக்கும் திறனைக் கண்டு வியந்து பாராட்டி அவனை மேயர் பதவிக்கு நிற்குமாறு கெஞ்சினர். ஆனால் பாப்லோவுக்கு தான் முடித்த இந்த ஒரு பணி பெரிய அதிசயம் அல்ல என்பது தெரியும். இது ஒரு மிகப்பெரிய கனவின் முதல் பகுதியே என்பதும் தெரியும். நீங்கள் கவனியுங்கள். பாப்லோவிடம் அவனது சிறிய கிராமத்தை கடந்தும் ஆற்ற வேண்டிய திட்டங்கள் நிறைய இருந்தன. பாப்லோ இவ்வுலகம் முழுவதும் நிறைய குழாய் வழிகளை அமைக்க திட்டமிட்டிருந்தான். குழாய் வழி திட்டங்கள் குறித்த நீதிக்கதைகள். இந்த பகுதி வரையில் மக்கள் தமது நேரத்தை நம்புகோல் தத்துவத்தினை பயன்படுத்தி பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து தொடர்ச்சியாக வருமானம் வரும் வகையில் எவ்விதம் குழாய் வழிகளை அமைப்பது என்பதை கண்டோம். ஆனால் கேள்வி என்னவெனில், இந்த புதிய பொருளாதாரத்தின் சக்தி வாய்ந்த அதிகம் பலன் தரக்கூடிய குழாய் எது? பதில் என்னவென்றால் வலைத்தளம். இது தொழில்நுட்பத்தில் ஒரு மைல்கல். நான் இந்த கணினி குழாய் வழியையே புதிய பொருளாதாரம் என்றழைக்கிறேன். நண்பர்களே, வலைத்தளம் என்பது இப்போது உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையையோ பணிகளையோ விளையாட்டுகளையோ மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொன்னால் வலைத்தளமே எதிர்காலம். அந்த எதிர்காலம் என்பது இப்போது வந்துவிட்டது. இந்த அத்தியாயத்தில் இந்த வலைத்தளம் என்கிற சரித்திரத்தின் சக்தி வாய்ந்த கருவியை எவ்விதம் பயனுள்ள வகையில் செயல்படுத்தலாம் என்பதை காண்பிக்கப் போகிறேன். இந்த வலைத்தளத்தின் வழியே 50 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தொடர் வருமானம் வரும் குழாய் வழியினை 2 to 5 ஆண்டுகள் செயல்படுத்தி விடலாம். வலைத்தள புரட்சி இப்போது தொடங்குகின்றது. இவ்வுலகத்தை வலைத்தளம் என்பது புரட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் நிச்சயம். ஜெனரல் எலக்ட்ரிக் என்ற நிறுவனத்தின் தலைவரான ஜாக் வெல்ஸ் என்பவர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற இதழில் தனது வாழ்க்கையில் வலைத்தளம் என்பதே மகத்தான மாற்றமாக காட்சியளிக்கிறது என்று தெரிவிக்கிறார். வெல்ஸ் 1936 பிறந்தவர். இன்டெல் என்ற நிறுவனத்தின் தலைவரான ஆண்டி க்ரோவ் என்பவர் இன்னும் நேரடியாகவே தனது கணிப்பினை தெரிவித்தார். இன்னும் 5 வருடங்களில் ஒவ்வொரு நிறுவனமும் வலைத்தள நிறுவனமாக மாறிவிடும், அல்லது அது ஒரு நிறுவனம் என்ற தகுதியையே இழந்துவிடும் என்று கூறினார். அது வெறும் கம்பியின் வழியே உலகையே தொடர்பு கொள்ளும் யுக்தி, அவ்வளவுதான். வலைத்தளம் என்பது அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக்குகிறது. ஒரே கணம். வலைத்தளம் என்றால் என்னவென்று யோசித்து பாருங்கள். அது கோடிக்கணக்கான மக்களை, இந்த கோளத்தில் உள்ள மக்களை ஒன்றாய் இணைக்கும் தளம். ஒவ்வொருவரும் ஒரு கணினியின் வழியே அல்லது செல்போன் வழியே ஒரே சமயத்தில் தொடர்பு கொள்ள, விற்பனை செய்ய, ஒருவருக்கொருவர் 24/7/365 நேரங்களிலும் உள்ளூர் தொலைபேசி கட்டணத்திலேயே வியாபாரம் செய்து கொள்ள ஒரே வழி. நினைப்பதற்கே அதிசயமாக இருக்கிறது, இல்லையா? வலைத்தளம் என்பது ஒளியின் வேகத்தை விட வேகமானது. ஒரு நாளைக்கு அதனை பயன்படுத்த ஆகும் செலவு வெறும் சில டாலர்கள் தான். அது எப்போதும் வேலை செய்யும் நிலையிலேயே இருக்கிறது. செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை. அது இந்த உலகையே ஒரே வலைக்குள் கொண்டு வந்து விடுகிறது. 100 மில்லியன் மக்களை புரூக்ளின் பாலத்தை கட்டிய நேரத்தை விட பாதி நேரத்துக்குள்ளாகவே வலைத்தள வழியே கம்பியின் வழியே இணைத்து விடலாம். 2003க்குள் கோடிக்கணக்கான மக்கள்
கம்பியின் வழியே இணைக்கப்பட்டு கோடிக்கணக்கான பொருட்களை வாங்கி சேவைகளை பயன்படுத்தி கணினி வழி வியாபாரத்தின் மூலம் பயனடைவார்கள். இது மிகையல்ல, உலக ரீதியான புரட்சி. உங்களது கணிப்பொறி பூமி வலைத்தளத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கணினி வழி வியாபாரம். $1 கோடி ஒரு வருடம். வலைத்தளத்தில் பிரச்சனை. வலைத்தளம் என்பது உண்மையிலேயே ஒரு புரட்சிதான். ஆனால் அதுவும் கூட முழுமையடைந்த நிலையிலிருந்து வெகு தூரம் விலகியே நிற்கிறது. உண்மையில் வலைத்தளம் என்பதில் ஒரு முக்கியமான பிரச்சனை உள்ளது, ஒரு பெரிய பிரச்சனை. வலைத்தளத்தின் மிகப்பெரிய பலமே அதன் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் விளங்குகிறது. அது மிகப்பெரியது, நெருக்கும் அளவுக்கு கூட்டம், மிக குழப்பம் தரக்கூடியது, மிக போட்டி நிறைந்தது, அதிக தொழில்நுட்பம் வாய்ந்தது. நீங்கள் எங்கு வியாபாரம் செய்வது, எப்படி வாங்குவது, யாரை நம்புவது அதிக வரவேற்பு பெற்றதாகவும் இருக்கிறது. தொழில் வல்லுநர்களின் கணிப்புப்படி கணினி வழி வியாபார தளங்கள் 3 சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. அவைகளுக்கு அதிக போக்குவரத்து தேவைப்படுகிறது. அவைகளுக்கு அதிகப்படியான வியாபாரம் தேவைப்படுகிறது. அவைகளுக்கு அதிகளவில் தொடர்ந்து வியாபாரம் தேவைப்படுகிறது. போக்குவரத்துனாக்கா அந்த வெப்சைட்டில் நிறையா பேர் விசிட் பண்ணுறது, அந்த டிராஃபிக்கு. உண்மையான கடையில் நிறைய பேர் கடையில் லைனில் பொருள் வாங்குற மாதிரி இன்டர்நெட்டில் அந்த வெப்சைட்டில் நிறைய பேர் விசிட் பண்ணணும். அது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அவைகளுக்கு அதிக அளவில் தொடர்ந்து வியாபாரம் தேவைப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் ஒரே பாயிண்ட் ஆகுது. நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் வலைத்தளத்திற்கு தேவைப்படுகிறார்கள். எனக்கும் தெரியல செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் வலைத்தளத்திற்கு தேவைப்படுகிறார்கள். நம்பிக்கையான. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், பெரும்பாலான கணினி வழி வியாபார தளங்கள் வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையான வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்கின்றனர். நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் என்று நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் என்றால், அந்த வாடிக்கையாளர்களுக்கு கணினி வழி வியாபாரம் மூலம் வாரம் மாதம் வாங்குவதற்கு உண்மையான காரணம் இருக்க வேண்டும். அதை விடுத்து எப்போதோ ஒரு முறை வாங்கப்படியாக இருக்கக்கூடாது. ஒரு வலைத்தளத்தை எத்தனை முறை விஜயம் ஹிட்ஸ் செய்கிறார்கள் என்பதாக எல்லாம் நிறைய பேச்சு இருக்கிறது. ஒரு வலைத்தளத்தை எத்தனை முறை விஜயம் செய்கிறார்கள் என்பதாக எல்லாம் நிறைய பேச்சு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நமக்கு வருமானத்தை ஈட்டித்தராது. இந்த ஹிட்ஸ் என்பதே நடை பழகும் கிளப்புகளில் தினமும் கடைத்தெருவில் சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் நிகழும் சந்திப்புகளை போன்றதாகும். அவர்களின் நடைப்பயிற்சி முடிந்தவுடனே கார்களில் ஏறி வேறு எங்காவது நமக்கு வேண்டியவைகளை வாங்குவதற்கு சென்று விடுவார்கள். அதேபோல வலைத்தளங்களில் வருகை புரிவது என்பது வலைத்தளங்களில் மக்கள் நடைபயில்வது என்பதற்கு ஒப்பானதாகும். ஸோ ஜஸ்ட்டு விசிட் மட்டும், வெப்சைட்டை விசிட் மட்டும் பண்ணி ப்ரௌஸ் மட்டும் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா நோ யூஸ். மாலுக்கு வாக்கிங் போயிட்டு வெளியே போகிறதுக்கு சமம். வருகை புரிவது என்பது எந்த வகையிலும் வருமானத்தை அதிகரிக்காது. உண்மையில் பெரும்பாலான கணினி வழி வியாபாரங்கள் வியாபாரத்துக்காக அலைகின்றன. ஏன், பெரும்பாலான வலைத்தளங்களில் வாடிக்கையாளர்களை வார முறையில் வாங்குவதிலோ மாதக்கணக்கில் வாங்கும் போதோ எவ்வித சலுகையும் தருவதில்லை. வலைத்தளங்களை பயன்படுத்துவோரிடம் எவ்வித நம்பகமும் இருப்பதில்லை. காரணம், அவர்கள் நீண்டகால உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விட
மிக குறைவான விலையை வைக்க வேண்டும் என்பதிலேயே அதிகம் கவனம் செலுத்துகின்றனர். வலைத்தளத்தின் பெரிய பிரச்சனை: குறைந்த அளவில் நம்பகத்தன்மை. உறவு கொள்ளுதலின் வழியே கைதூக்கி விடுதல். வலைத்தள யுகத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கான ரகசியம் என்ன? வலைத்தள யுகத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கான ரகசியம் என்ன? நல்லுறவு கொள்ளுதல். உண்மையான பாறையைப் போல் உறுதியான, நீண்ட காலத்துக்கு தொடரக்கூடிய உறவினை, அதுவும் உண்மையான மக்களுடன். எத்தனை பேர் வருகை புரிகிறார்கள் என்பவற்றுக்கெல்லாம் எதிரிடையாக உண்மையான மக்களுடன் ஏற்படுத்தி கொள்வது ஒன்றே வெற்றிகரமான கணினி வழி வியாபார வலைத்தளம் என்பதற்கு அடித்தளமாக அமைகின்றது. நீங்கள் கவனித்தால் ஒன்று புரியும். ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட அளவிலான உறவு வைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் தொழில்நுட்பம் அதிகம் வாய்ந்த இந்த வலைத்தளம் என்பதற்கு தேவைப்படுகிறது. ஜான் நாய்ஸ்பிட் என்பவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னரே கணித்து சொன்னது போல, எத்தனைக்கெத்தனை தொழில்நுட்பம் ஹைடெக் வாய்ந்ததாகின்றதோ அத்தனைக்கத்தனை தனிப்பட்ட தொடர்பு கொள்ள வேண்டிய ஹைடச் தேவைப்படுகிறது. அதனால்தான் இன்று எப்போதும் இல்லாத ஒன்றாக மக்கள் இப்போது இருக்கும் வலைத்தளங்களிலிருந்தும் கணித எண்களிலிருந்தும் விடுதலை பெற்று மற்றவர்களின் ஆதரவான நேயம் மிக்க அரவணைப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கணம் நினைத்துப் பாருங்கள். நீங்கள் கடைசியாக பார்த்த சினிமா படம் வலைத்தளம் வழியே பார்த்த விளம்பரம் மூலமாக தேர்ந்தெடுத்ததா? சந்தேகம்தான். பெரும்பாலும் உங்களுடன் பணிபுரியும் ஒரு சக தொழிலாளி சிபாரிசு செய்ததாக இருக்கும். இதே பொருத்தம் உங்களுக்கு பிடித்தமான வலைத்தளத்துக்கும் இருக்கும். நீங்கள் நம்பும் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவர் சொன்னால்தான் சென்றிருப்பீர்கள். இந்த லைனை மறுபடியும் கவனியுங்கள். இந்த வாக்கியத்தை மறுபடியும் கவனியுங்கள். நீங்கள் நம்பும் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவர் சொன்னால்தான் சென்றிருப்பீர்கள். தொலைக்காட்சி விளம்பரங்களின் வழியே கிடைத்த தகவல்களினால் சென்றதாக இருக்காது. உண்மையில் வாய்வழியே செய்யப்படும் சிபாரிசுகள்தாம் எப்போதுமே சக்தி வாய்ந்த, பலம் பொருந்திய விளம்பரங்களாக அமைகின்றது. வேர்ட் ஆஃப் மவுத். அது இப்போது மிக அதிகமாகவே நிகழ்கிறது. நீங்கள் கவனித்தீர்களேயானால், மக்கள் சக மனிதர்களுடன் பழகுவதையே விரும்புகிறார்கள். மக்கள் அதிகமான தனிப்பட்ட தொடர்புடன் கூடிய உறவுகளையே விரும்புகின்றனர். நீங்களும் அப்படித்தானே? வலைத்தளத்தின் இந்த பெரிய பிரச்சனையை உறவு கொள்ளுதல் என்பது தீர்த்து வைக்கிறது. நம்பகமான வாடிக்கையாளர்கள் கிடைப்பது கடினம் என்ற பிரச்சனையை தீர்க்கிறது. இங்குதான் உங்களது தேவை வருகின்றது. நாள் முழுவதும் நீங்கள் பொருட்களையும் சேவைகளையும் சிபாரிசு செய்து கொண்டே இருங்கள். உங்களது சிபாரிசுகளை அடிப்படையாக வைத்து மக்கள் பொருட்களை வாங்கட்டும். அதற்காக உங்களுக்கு ஒரு வருமானம் வருகிறது. இது நன்றாக இல்லையா? உங்களால் இதை செய்ய முடியும். உங்களுடைய நேரத்தையும் உறவுகளையும் அடிப்படையாக வைத்து நீங்கள் நம்பகமான வாடிக்கையாளர்களை கணினி வழி வியாபார தளங்களுக்கு உருவாக்கி தரலாம். இதன் வழியே தொடர்ச்சியாக வருமானம் வரும்படியாக உங்களுக்கும் ஒரு குழாய் வழியை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு வெற்றி வியாபாரம். கணினி வழி வர்த்தகத்துக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளர்கள் மேலும் கிடைக்கின்றனர். அதே சமயம் உங்களுக்கும் பொருட்களையும் சேவைகளையும் சிபாரிசு செய்யும் காரணத்தால் நீங்களும் அவற்றால் பயன்பெற முடிகிறது. நான் இதனை முடிவான குழாய் வழி என்கிறேன். நிலையான குழாய்ப்பாதை என்கிறேன். இந்த வழி துவக்கம் பெறுவதற்காக
காத்திருக்கின்றது உங்களால் துவக்கப்படுவதற்காக. கணினி வழி வியாபாரம் வெற்றியடைகிறது. அதிகமான அளவில் நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளர்கள் பைப்லைனுக்கு கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். உங்களால் சிபாரிசு செய்யப்பட்டவை, அதனால் உங்களுக்கு டாலர்கள் கொடுக்கப்படும். நீங்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும். அடிப்படையில் இந்த குழாய் வழி செயல்படும் விதம் இப்படித்தான். நீங்கள் ஏற்கனவே நன்றாக நிறுவப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் வலைத்தளத்துடன் ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வேலை பேசுவது, அதாவது சிபாரிசு செய்வது. நீங்கள் மக்களை நிறுவனத்தின் கணினி வியாபார தளத்துக்கு வழிகாட்டி அனுப்புகிறீர்கள். உங்களுடைய வேலை பேசுவது, அதாவது சிபாரிசு செய்வது. நீங்கள் மக்களை நிறுவனத்தின் கணினி வியாபார தளத்துக்கு வழிகாட்டி அனுப்புகிறீர்கள். பதிலாக உங்களால் சிபாரிசு செய்யப்பட்டு வாங்கப்படும் பொருட்களுக்கெல்லாம் கமிஷனாக ஒரு தொகையை அந்த நிறுவனத்தினர் கொடுக்கிறார்கள். கணினி வர்த்தக நிறுவனத்தினரின் பங்கு என்னவென்றால், தொழில்நுட்பத்தினை, அதாவது வலைத்தளத்தினை அமைத்து தருவது, தளம் வழியே வரும் ஆர்டர்களை எடுத்துக்கொள்வது, பொருட்களை கப்பலில் ஏற்றி அனுப்பி வைப்பது, கிரெடிட் கார்டுகள் வழியே பணம் வசூல் செய்வது, கணக்குகளை சரிபார்த்து செயல்படுவது, பதிலாக ஒரு தொகையை தருவது ஒரு புறம் இருக்க, நிறுவனம் நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளர்களை பெறுகிறார்கள். கணினி வர்த்தக நிறுவனத்தினரின் பங்கு என்னவென்றால், தொழில்நுட்பத்தினை, அதாவது வலைத்தளத்தினை அமைத்து தருவது, போர்ட்டல் உருவாக்குறதுன்றது, தளம் வழியே வரும் ஆர்டர்களை எடுத்துக்கொள்வது, பொருட்களை கப்பலில் ஏற்றி அனுப்பி வைப்பது, கிரெடிட் கார்டு வழியே பணம் வசூல் செய்வது, பேக்கெண்டில் பேமெண்ட் கேட்வேவை ஆட் பண்ணுறது, கணக்குகளை சரிபார்த்து செயல்படுவது. ஸோ எவ்வளோ கமிஷனு, எவ்வளோ இன்கம், எக்ஸ்பென்ஸு, இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, பதிலாக ஒரு தொகையை தருவது ஒரு புறம் இருக்க, நிறுவனம் நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளர்களை பெறுகிறார்கள். அவர்கள் தளத்திற்கு அடிக்கடி வருகை புரிகின்றனர். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இது ஒரு வெற்றி வியாபாரம். நிறுவனம் அதன் பெரிய பிரச்சனையை சமாளிக்கிறது, அதாவது நம்பகமான வாடிக்கையாளர்கள் இல்லாத குறையை தீர்க்கிறது. நீங்களும் தொடர்ச்சியாக ஒரு தொகையினை பெறும் குழாய் வழியை அமைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் பேசுகிறீர்கள், அவர்கள் தொழில்நுட்பம் அமைத்து தருகின்றனர். இது புத்திசாலித்தனமான ஆனால் மிக எளிமையானது. இந்த முடிவான குழாய் வழியை அமைப்பதற்கு பெரிய திறமை எதுவும் தேவைப்படாது. நீங்கள் தினமும் எதனை செய்கிறீர்களோ அதனைத்தான் செய்ய வேண்டும். மக்களிடம் நீங்கள் பேச வேண்டும். வலைத்தளத்தின் வழியே மக்களை பார்க்க வைக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு ஒரு தொகை அளிக்கப்படுகிறது. இந்த முடிவான குழாய் வழியின் மூலம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், அது உங்களை பொறுத்தது. வானமே எல்லை. எவ்வளவுக்கெவ்வளவு உங்கள் கையில் மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை தொடர்ச்சியாக குழாய் வழியில் பணம் வரும். மக்கள் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை பெறுவது என்பதென்றும் நடக்காத காரியம் அல்ல. தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை பெறுவது என்பதென்றும் நடக்காத காரியம் அல்ல. எப்படி ஒரு மனிதன் 10,000கணக்கான மக்களுக்கு பொருட்களை சிபாரிசு செய்ய முடியும்? அது நிச்சயம் முடியாத காரியம் என்று நீங்கள் சொல்லலாம். பல மடங்காக்குதல் என்னும் மந்திரத்தை செயல்படுத்தினால் அது ஒன்றும் முடியாத விஷயம் அல்ல. எப்படி ஒரு மனிதன் 10,000கணக்கான மக்களுக்கு பொருட்களை சிபாரிசு செய்ய முடியும்?
நான் ஒருத்தனே எப்படி 10,000 பேர்த்த ரெஃபர் பண்ணுறது? அதுக்கு சொல்யூஷன் பல மடங்காக்குதல், பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் என்னும் மேஜிக் டூயிங் பயன்படுத்தினால் அது ஒன்றும் முடியாத விஷயமல்ல. இதை கூடிய விரைவிலேயே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஐன்ஸ்டீன் இந்த பன்மடங்காக்குதல் அல்லது இரட்டிப்பாக்குதல் என்பதை உலகின் 8வது அதிசயம் என்கிறார். கணினி வழி இரட்டிப்பாக்குதல். முடிவான குழாய் வழி. ஒரு சீன சக்கரவர்த்தி சதுரங்க விளையாட்டை கண்டுபிடித்தவர் வைத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை பற்றிய ஒரு கதை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த கண்டுபிடிப்பாளர் ஒரு கட்டத்துக்கு 1 அரிசி வீதம்தான் பதிலாக கேட்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதனை இரட்டிப்பாக்கி சதுரங்க கட்டம் முழுவதற்குமாக கேட்டார். முடிவாக அமைந்தது என்னவென்றால், இந்த உலகம் முழுவதிலும் இருக்கும் அரிசியை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக அமைந்தது. இக்கதை இரட்டிப்பாக்குதலின் ஆச்சரியகரமான சக்தியை விளக்குகிறது. இந்த இரட்டிப்பாக்குதல் என்னும் தத்துவத்தினை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களேயானால் விளைவு என்னவாக இருக்கும் என்று ஒரு கணம் நினைத்து பாருங்கள். அதனை கணினி வியாபாரத்துடன் இ-காமர்ஸ் தொடர்பு படுத்தி பாருங்கள். விடை கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்று வரும். இரட்டிப்பாக்குதலின் சக்தி 1, 2, 4, 8, 16, 32, 64, 128 இப்படி இரட்டிப்பாகிக் கொண்டே போகும். இந்த கணினி இரட்டிப்பாக்குதலின் சாத்தியக்கூறுகளை நினைத்து பாருங்கள். இரட்டிப்பாக்குதலின் வளர்ச்சி, அதனுடன் வலைத்தளத்தின் வீச்சு மற்றும் வேகம் சேரும்போது எந்த அளவுக்கு செயல்பட முடியும்? வாவ்! இரட்டிப்பாக்குதலின் வளர்ச்சி, அதனுடைய வலைத்தளத்தின் வீச்சு மற்றும் வேகம் சேரும்போது எந்த அளவுக்கு செயல்பட முடியும்? அதனால்தான் நான் கணினி வழி இரட்டிப்பாக்குதலை கடைசி குழாய் வழி என்று சொல்கிறேன். நீங்கள் வலைத்தளத்தின் வழியே தொடர்புகள் கிடைத்து உங்களது நேரத்தை இரட்டிப்பாக்குகிறீர்கள். அதே சமயம் அதற்கான வருமானமும் பெறுகிறீர்கள். பாம் கடற்கரை குழாய் வழி பலன்களை அதற்கான முதலீடு இல்லாமலேயே நீங்கள் கணினி வழி இரட்டிப்பாக்குதல் மூலம் பெறுகிறீர்கள். நெம்புகோல் தத்துவத்தின்படி உங்களது பணத்தை முதலீடு செய்யாமலேயே நீங்கள் உங்களது நேரத்தையும் தொடர்புகளையும் உங்களது கடைசி குழாய் வழி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முடிகிறது. நெம்புகோல் தத்துவத்தின்படி உங்களது பணத்தை முதலீடு செய்யாமலேயே நீங்கள் உங்களது நேரத்தையும் தொடர்புகளையும் உங்களது கடைசி குழாய் வழி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முடிகிறது. நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. KFC, மெக்டொனால்டு மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுக்க முடியாத பணம் இல்லை. அதனால் என்னோட டைமையும் என்னோட கான்டாக்ட்ஸையும் வச்சு இந்த நிரந்தரமான குழாய்ப்பாதை திட்டத்தை செயல்படுத்த முடியும். இப்போது இந்த விஷயம் எப்படி சாத்தியமாகிறது என்று பார்ப்போம். நெம்புகோல் வழியே நிலையான குழாய்ப்பாதை. நேரம். கணினி வழி இரட்டிப்பாக்குதல். இங்கே நேரம் கடைசி குழாய் வழி திட்டத்தை செயல்படுத்தும் கணினி வழி இரட்டிப்பாக்குதலின் ஒரு கணக்கு. கடைசி குழாய் வழின்றத நிரந்தர குழாய்ப்பாதை அப்படின்னு சொல்லலாம். கணினி வழி இரட்டிப்பாக்குதலில் ஒரு கணக்கு 1 + 1 × 12 உயர்ந்த நிலை. பூம்! உங்களது புதிய கணினி வழி இரட்டிப்பாக்கும் வியாபாரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாடிக்கையாளரை கண்டுபிடிப்பது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? ஒரே ஒரு பங்குதாரர். அவர் நிதி பாதுகாப்பில் ஆர்வம் உள்ளவரா? ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நிறைய சுதந்திரத்தை விரும்புபவராக, நிறைய அங்கீகாரம் வேண்டுபவராக,
எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்புபவராக இருக்க வேண்டும். இது நாலுமே ஆசைப்படாத மனுஷன் உலகத்திலேயே இல்லை. மாதத்திற்கு ஒரு நல்ல மனிதர், இதுதான் இப்போது தேவை எல்லாமே. கணினி வழி இரட்டிப்பாக்குதல். மாதம் 1. நீங்கள் உங்களது முதல் கூட்டாளி பார்ட்னர். ஒரு முறை நீங்கள் ஒரு புதிய பங்காளியுடன் கூட்டு சேர்ந்த உடனேயே அவருக்கு நீங்கள் வழிகாட்டியாகி விடுகிறீர்கள். நீங்கள் அவருக்கு மற்ற நண்பர்களுடன் எப்படி தொடர்பு கொண்டு கூட்டு சேருவது என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு சொல்லித்தர துவங்குகிறீர்கள். ஆகவே 2வது மாத முடிவில் உங்களுக்கு 2 கூட்டாளிகள் கிடைத்திருப்பார்கள். இதற்கிடையில் உங்களது முதலாவது கூட்டாளியும் ஒரு புதிய நபரை உங்கள் வியாபார வலைக்குள் கொண்டு வந்து சேர்த்திருப்பார். கணினி வழி இரட்டிப்பாக்குதல். மாதம் 2. நீங்கள் உங்களது கூட்டாளி 1, உங்களது கூட்டாளி 2, அவருடைய கூட்டாளி 1. இப்போது நீங்கள் மொத்தம் 4 பேராக இருப்பீர்கள். நீங்களும் மற்ற 3 பேர்களும் சேர்ந்து அல்லவா? நீங்கள் கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்னும் வலை செயல்பாட்டை ஒவ்வொரு மாதமும் இன்னும் பல பேர்களுடன் சேர்ந்து வேகமாக செய்ய துவங்கலாம். ஆனால் நீங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்படுத்துகிறீர்கள் என்று கொள்வோம். இப்போது இதே செயல்பாட்டை திரும்ப திரும்ப செயல்படுத்தி தொடர்வோம். 1ஆம் ஆண்டு இறுதியில் நீங்கள் 12 நபர்களுடன் கூட்டு ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு புதிய நபர்களுடன் கூட்டு ஏற்படுத்தி கொண்டிருப்பார் என்று வைத்துக்கொள்வோம். இங்குதான் இரட்டிப்பாக்குதலின் சக்தி தெரிய ஆரம்பிக்கிறது. 12 மாதங்களின் முடிவில் உங்களது செயல்பாட்டு வலையின் மூலம் 4096 சுதந்திரமாக இயங்கக்கூடிய வியாபாரத்துக்கு சொந்தக்காரர்கள் உருவாகி இருப்பார்கள். கணினி வழி இரட்டிப்பாக்குதல். மாதம் 2. நீங்கள் 1 2 3 4 5 10 மற்றும் பலர். இங்கே 1 2 3 4 மொத்தம் 4090 நபர்கள். இப்போது இங்கேதான் மகிழ்ச்சியான விஷயம் இருக்கிறது. கணினி வழி வியாபாரம் நிறுவனம் உங்களால் எவ்வளவு வியாபாரம் அதிகரித்ததோ அந்த அளவுக்குண்டான சதவீதத்தில் உங்களுக்கு ஒரு தொகை வழங்குகிறது. ஒவ்வொரு மாதமும் $100 மதிப்புள்ள பொருட்களை வாங்கும் 4000 வாடிக்கையாளர்கள் உங்கள் வழியே கிடைத்தார்கள் என்றால் மொத்த வியாபாரம் $4 லட்சம் மதிப்பு கொண்டதாக இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு உங்கள் கணினி வழி கூட்டாளி உங்களுக்கு 1 முதல் 3% வரை தொகையை கொடுத்தார் என்றால் நீங்கள் $4000 முதல் $12,000 வரை மாதம் சம்பாதிக்கலாம். கணினி வழி இரட்டிப்பாக்குதல். நேரமும் தொடர்பு கொள்ளுதலும். டைம் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் கான்டாக்ட்ஸ். முடிவான குழாய் வழி. தொடர் வருமானம். கண்டினியூவஸ் இன்கம். இப்போது இந்த கணினி வழி இரட்டிப்பாக்கும் வியாபாரத்தை ஏன் நான் இறுதியான குழாய் வழி திட்டம் என்று சொல்கிறேன் என்று பொருள் புரிந்திருக்கும் அல்லவா? இறுதியான நிலையான ஒரு கணினி வழி இரட்டிப்பாக்குதல் மற்றும் கணினி வழி வியாபாரம் இரண்டிலும் உள்ள வசதிகளையும் சேர்த்து செயல்பட முடிகிறது. இந்த இறுதியான குழாய் வழி நமக்கு லாபத்தை மட்டும் தொடர்ந்து ஈட்டித் தருவதில்லை, அத்துடன் உங்கள் பணத்தை நெம்புகோல் தத்துவத்தின்படி முதலீடு செய்வதற்கு பதிலாக நேரத்தை முதலீடு செய்ய உதவியாக இருக்கிறது. இதற்கான சிறப்பான திறமை எதுவும் தேவையில்லை. இந்த கணினி வழி இரட்டிப்பாக்குதலின் சிறப்பம்சமே என்னவென்றால் இதனை துவக்குவதற்கு பெரிதான மூலதனம் எதுவும் தேவையில்லை. சில மாதங்களோ அல்லது வருடங்களோ
உறுதியான வியாபாரம் அமைக்க தேவைப்படலாம். இதற்கு ஒன்றும் பெரியதாக சிறப்பு தகுதியோ திறமைகளோ தேவைப்படுவதில்லை. நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்களோ அதையே தொடர்ந்து தினமும் செய்ய வேண்டும். மக்களுடன் கலந்து பேச வேண்டும். மக்களின் மனதிலே உள்ள குழப்பத்தை தெளிவித்து கிளியர் பண்ணி அவர்களை வலைத்தளத்தினுள்ளே வந்து பார்வையிட வைக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு பணம் தரப்படுகிறது. நீங்கள் பேசினால், கிளிக் செய்தால், உங்களது நேரத்தை புத்திசாலித்தனத்துடன் பயன்படுத்தினால், உங்களது தொடர்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால், நிலையான குழாய் வழி திட்டத்தை நிச்சயம் செயல்படுத்தலாம். இந்த இறுதியான குழாய் வழி திட்டம் நமக்கு பாம் கடற்கரை குழாய் வழி அமைத்த மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ள வகை செய்கிறது. நாம் இரட்டிப்பாக்குதல் என்ற தத்துவத்தை தான் பின்பற்றுகிறோம். ஆனால் பணத்தை இரட்டிப்பாக்குவதற்கு பதிலாக நமது நேரத்தை, நமது தொடர்புகளை இரட்டிப்பாக்குகிறோம். விளைவு, நமக்கு பாம் கடற்கரை குழாய் வழி அமைத்தவர்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலன் மிக குறைந்த முதலீட்டிலேயே கிடைக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். மிக குறைந்த முதலீட்டிலேயே கிடைக்கிறது. அதுவும் குறைந்த காலத்திலேயே கிடைக்கிறது. இதையும் நோட் திஸ் மை லார்ட். குறைந்த காலத்திலேயே, குறைந்த முதலீட்டிலேயே கிடைக்கிறது. இந்த காரணங்களால் தான் உலகமெங்கும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சராசரி மனிதர்களும் கூட சுறுசுறுப்பாக இந்த இறுதியான குழாய் வழிகளை அமைப்பதில் மும்முரமாக இருக்கின்றனர். அவர்கள் பாம் கடற்கரை குழாய் வழியை அமைத்தவர்கள் அடைந்த பயன்களை, ஏராளமான பண முதலீட்டில் அவர்கள் அடைந்த பயனை, நேரத்தை மட்டுமல்ல, நேரத்தையும் தொடர்புகளையும் செலவிட்டு எளிதில் அடைகின்றனர். 50 ஆண்டுகள் காத்திருந்து குழாய் வழி பயன்பாடுகளை அனுபவிப்பதற்கு பதிலாக சில மாதங்களிலேயே இவர்கள் அனுபவிக்கின்றனர். இது அதிகமாக மூளை தேவைப்படாத விஷயம். இது அதிகமான சிந்தனை திறன் செலுத்த வேண்டிய தேவைப்படாத விஷயம். ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லை. 2 விதமான நெம்புகோல்கள். பணக்காரர்கள் பணத்தை நெம்புகோல் முறையில் பயன்படுத்துகிறார்கள். அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும். அதான் நிறையா பணத்தை மறுபடியும் ஆகிறதுக்காக முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட். கணினி வழி, மிடில் கிளாஸ் பீப்புள், சராசரி மனிதர்கள் நேரத்தை, தொடர்புகளை நெம்புகோல் முறையில் பயன்படுத்துதல். நேரம் மற்றும் தொடர்புகள், நிறைய பணம், கணினி வழியே எடுக்கலாம். புதிய நூற்றாண்டுக்கான புதிய வியாபாரம். கேரி ஹாமல், GM என்று அழைப்போம் என்பவர் புரட்சிக்கு வழிவகுப்போம் என்ற லீடிங் தி ரெவல்யூஷன் என்ற அதிகமான விற்பனையாகும் புத்தகத்தை எழுதியவர். அவர் இந்த தொழில்நுட்பம் நிறைந்த உலகில், இந்த புதிய பொருளாதாரத்தில் எந்த தொழில் புரட்சியை உருவாக்குகிறதோ அதுவே செழித்தோங்கும் வல்லமை மிகுந்தது என்கிறார். ஹாமல் இன்றைய சூழ்நிலையில் தொழில் நிறுவனங்கள் தமக்குள் பொருட்களை விற்பதிலோ அல்லது சேவைகளை விற்பதிலோ போட்டி போடுவதில்லை. ஆனால் புதுமையான வியாபாரங்களை அமைப்பதற்கு யோசனை கோரும் துறையில்தான் போட்டி போடுகின்றன என்று கூறுகிறார்கள். அவர்கள் தொடர்கிறார். இன்னமும் நன்றாக விற்பனை செய்யக்கூடிய கோட்பாடுகளை உருவாக்குவது என்பதும் கூட புதியதில்லை. எந்த ஒரு
தொழில் புரியும் மனிதனும் வாங்கக்கூடிய வகையில் ஒரு காரை உற்பத்தி செய்ய வேண்டும் என நினைத்தாரோ ஹென்றி ஃபோர்டு, அதுவும் கூட புதுமையானதுதான். ஃபோர்டு முதலாக எல்லோரது தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு காரை உருவாக்கினார். ஹென்றி ஃபோர்டு, அதுவும் கூட புதுமையானதுதான். ஃபோர்டு முதலாக எல்லோரது தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு காரை உருவாக்கினார். டி மாதிரி வடிவிலான காரில் கருப்பு நிறத்தில் எந்த நிறம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று நகைச்சுவையாக கூறினார். இன்னும் வகை வகையான கார்கள் உற்பத்தி செய்ய விருப்பம் தெரிவித்து நிறைய பேர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் இதுதான். ஜெனரல் மோட்டார்ஸை சேர்ந்த ஆல்ஃபிரட் ஸ்லோன் என்பவர் ஃபோர்டின் காரை இன்னமும் நன்றாக செய்தார். அவரது கோட்பாட்டின்படி வாடிக்கையாளர்களே ராஜாக்கள், கஸ்டமர்ஸ் ஆர் த ரூலர்ஸ். அவர்கள் வாடிக்கையாளரின் விருப்பத்தையும் தேவையையும் பூர்த்தி செய்வதற்கான வழிகளை ஆராய்ந்தார். ஸ்லோனின் இப்போதைய பிரபலமான வாசகம் என்னவென்றால், ஒவ்வொருவருடைய தேவைக்கும் பணப்பைக்கும் ஏற்ற வகையில் ஒரு கார் என்பதுதான். GM-ஐ ஃபோர்டு விஞ்சின, அவரை ஸ்லோன் விஞ்சிவிட்டார். புதுமையான, இன்னமும் செம்மையான அமைக்கப்பட்ட வடிவம். GM-ஐ போலவே கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்பது கணினி வழி வியாபாரத்தின் அடுத்த இன்னும் செம்மையாக்கப்பட்ட எண்ணம்தான். இதன் வழியே அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடிகிறது. அவர்களது நம்பகத்தன்மைக்கும் நல்ல முறையில் அங்கீகாரம் செலுத்த முடிகிறது. கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்பதே எனக்கு ஒரு குடும்பத்தை பற்றி கேலி சித்திரத்தில் 5 வயது டாலி என்னும் பெண் தனது தம்பிக்கு வண்ணத்துப் பூச்சிகள் எங்கிருந்து வருகின்றன என்று புரிய வைக்க முயன்று, வண்ணத்துப் பூச்சிகள் என்பவை கம்பளி பூச்சியின் தேர்வான புதிய தோற்றமே என்று நகைச்சுவையாக சொல்வது எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. நல்லது. சுருங்கச் சொன்னால், கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்பதே கணினி வழி வியாபாரத்தின் செம்மையான வடிவாக்கம்தான். வாய்வழி சிபாரிசுக்கான தொகை இல்லாமல் இது செயல்படுகிறது என்பதே இதன் சிறப்பு. கணினி வியாபாரம். நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளர்கள் இல்லாமை. கணினி வழி இரட்டிப்பாக்குதல். ஏராளமான நம்பகத்தன்மை மிக்க வாடிக்கையாளர்கள் அமைந்த நிலை. ஆனால் கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்ற முறையை கணினி வழி வியாபாரம் என்பதனை இன்னமும் செம்மையாக்கி தனது வீச்சை இன்னமும் பெரிய பரப்புக்கு கொண்டு செல்ல வழிவகை செய்கிறது. இதன் விளைவாக சிபாரிசு செய்யும் வலைத்தள வியாபாரங்கள் செழித்து விளங்குகிறது. அதே சமயம் தள்ளுபடியில் காலத்தை ஓட்டும் வியாபாரிகள் கடனில் மூழ்கத் தொடங்குகின்றனர். ஆனால் ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப மற்றும் பணப்பைக்கேற்ற வகையில் ஒரு கார் என்பதை போலவே கணினி வழி இரட்டிப்பாக்குதல் முறை என்பதும் ஒவ்வொருவருக்கும் தேவைக்கும் மற்றும் பணப்பைக்குமான கொடுக்கல் சரியாக பொருந்தும். உங்களது குறிக்கோள் வருகின்ற கிறிஸ்துமஸை நன்றாக கொண்டாட போதுமான அளவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். அல்லது உங்கள் குறிக்கோளே இப்போதுள்ள நிலையற்ற வேலையிலிருந்து
விடுபட்டு இறுதியான குழாய் வழியே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் இருக்கலாம். உங்களது பணப்பைக்கான தேவை மாதத்துக்கு சில அதிகப்படியான டாலர்களை சம்பாதிப்பது என்பதாக இருக்கலாம், அல்லது உங்களது பணப்பையில் ஒரு கோடீஸ்வரருக்குண்டான அளவுக்கு பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். கணினி வழி இரட்டிப்பாக்குதல் என்ற முறையே இறுதியான குழாய் வழி என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் எந்த இறுதியான குழாய் வழி திட்டத்தை விரும்புகிறீர்கள்? மாதத்திற்கு $100, மாதத்திற்கு $10,000.